அவன் தான் ரமேஷ். நீங்க சந்தேகப்படாம பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சந்தேகம்லாம் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சரி ஃபோனவே வேண்டாம், நான் கேஷ் கொடுத்துறேன். பாய். வாங்க ரமேஷ் போகலாம். எங்க சார்? இல்லை என்கிட்ட கேஷ் இல்லை, இப்போ போகிற வழியில் ஏடிஎம்ல ட்ராப் பண்ணி கொடுத்துறேன். வாங்க போகலாம். அனிதா உனக்கு எவ்வளோ நல்லா தெரியும் ரமேஷ்? நானும் அவள் கோச்சிங் சென்டர் தான் படிக்கிறேன். ஓ, அனிதாவும் சபரியும் லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா அவன் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இது பார், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க ஐஏஎஸ் ஆயிடுவாங்க. நீ என்ன பண்ண போற? சார் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆனால் போதும் சார். என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? என்ன சொல்ற நீ? ஆமாம் சார். ஆமாம் சார். நீயும் அனிதாவும் லவ் பண்ணுறீங்களா என்ன? ஆமாம் சார், நானும் லவ் பண்ணுறேன் சார், அவளும் லவ் பண்ணுறா சார். இன்னும் ஒருத்தர் சொல்லிக்கல சார். இல்லையே, அவன் உன்னை ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா. சார் நான் கூட மற்றவங்க கிட்ட அவளை ஃப்ரெண்டுன்னு தான் சார் சொல்லுவேன். அந்த குறுந்தாட்டிக்காரன் குழப்பறானே. ஹலோ, போலாமா? நாம் எங்கே சார் வந்திருக்கோம்? என்ன என்ன அனிதா கூட கரெக்ட்னியா டூட் பண்ணியா? இல்லை சார், ஹனிமூன் ட்ரீம். ஓ, அவ்வளோ தூரத்துக்கு போட்டியா? சரி நீ வரியா இல்லையா? ஏடிஎம் வந்துருச்சா சார்? இல்லை ஏடிஎம்ல அப்புறம் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டிங் போட்டு போயிடலாம். பார்லியாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. ஐயோ, நீ வரியா இல்லையா இப்போ? சார் அனிதாவுக்கு தண்ணி அடிச்சா பிடிக்காது சார். சரி நீ அப்போ வண்டியிலே உட்காந்துட்டு நான் போய் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க சார். வந்துடுற சீக்கிரமா இரு. சரிங்க சார். அச்சோ, எங்க போறோம்? அவசரப்படாதீங்க, சொல்லுவா. யாரு? என் பொண்ணுதான். இப்ப அவ என்கிட்ட உதவாங்க போறா. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? உங்களை மட்டுமா, என்னையும் தான். வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சும்மாவா இருக்கா? மாங்காய தின்னுங்கிறா, சாம்பலை தின்னுங்கிறா, உள்ள என்ன பண்றானே தெரியல. முடியலங்க. ஒன்ன மாதிரியே பிடிவாதக்காரியா வரப்போறா. உங்களை மாதிரி அழுத்தக்காரியா தான் இருப்பா. எங்க அப்படியே முன்னாடி போகும்போது ஒரு ரைட் வரும், அப்படியே கட் பண்ணுங்க. அங்க என்ன இருக்கு? அங்க ஒரு ரெடிமேட் ஷாப் வரும். எங்க இருக்கு? அங்க கார்னர்ல இருக்கும். சரி, அங்க போய் என்ன வாங்க போற? எனக்கு என்ன தெரியும்? உள்ள போனாதான் இது வேணும் அது வேணும்னு உங்க பொண்ணு கை காட்டுவா. அவ்வளவுதான். தோ இங்க 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 நிப்பாட்டுங்க. இங்கதான், இந்த கடை தான். நீங்களும் இறங்கி வாங்க. வாங்க மேடம், வாங்க சார். என்ன பார்க்குறீங்க? என் பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக்கு, ஒரு கவுனு, ஒரு சுடி. என்ன வயசு மேடம்? 5 மாசம். 5 மாசம் பிறந்த குழந்தைக்கா? 5 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் அங்க இருக்கு. வாங்க காட்டுறேன். ஹலோ ஹலோ சார், இது பிறந்த குழந்தைக்கு இல்ல, இனிமே பிறக்க போற குழந்தைக்கு. அவ சொன்ன 5 மாசம் பிறந்தது இல்ல, உண்டா இருக்கா. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எப்படி சார் ட்ரெஸ் போடுவீங்க? இல்ல சார். நீங்க சும்மா இருங்க. அந்த கவலைலாம் உங்களுக்கு வேணாம். நீங்க ட்ரெஸ் காட்டுங்க. சாரி மேடம், என்ன சைஸ்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன்.
சைஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட இருக்கிற டிசைன்ல நல்ல டிசைனா எடுத்து காட்டுங்க. வாங்க மேடம். ம். ம் போ. வாங்க. இந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் குழந்தைகளோட தான். எது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன். மேடம் இதை பாருங்க. இந்த டிசைன் கூட நல்லா இருக்கும். கியூட்டா இருக்குல்ல? இதை பாருங்க. 5 மாசம் குழந்தைக்கு கரெக்டா இருக்கும். ம்ஹும். இதை பாருங்க மேடம். இந்த கலர் வேணாம். ம். ம்ஹும். இது பரவாயில்ல. ம். ஏங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் என்ன பண்ணணும்? நம்ம குழந்தைக்கு என்னென்ன சூட் ஆகுமோ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தனியா வைங்க. நம்ம குழந்தைக்கு எது சூட் ஆகும்? ம், நல்லா இருக்கு. எல்லா ட்ரெஸ்மே சூட் ஆகும். செலக்ட் பண்ணுங்க. அப்ப சரி. பண்ணுங்க. சார் அந்த ஒயிட் கலரை கொஞ்சம் எடுங்க. சார் அது வேஷ்டி சார். இல்ல அது பார்க்க ஒயிட் கவுன் மாதிரி இருந்துச்சு. அதான் சாரி சாரி. போங்க. அது ம். அந்த லாவெண்டரும் ஒயிட் கலர் ஃப்ராக் இருக்குல்ல அது எடுங்க. அதுவா? நான் என்ன எடுக்கிறேன் மேடம். இந்தாங்க. ம். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப பெருசா இருக்கே. ஏன் நம்ம பொண்ணு இவ்வளவு உயரமா வளர மாட்டாளா? வளருவா. ஆனா வளரதுக்குள்ள இந்த ஃபேஷன் மாறிடுமே. ம். அப்படியா சொல்றீங்க? இது நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க. இது நம்ம பொண்ணு போட்டுட்டு நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. என்ன சிரிப்பு? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு. சின்னதாவா இருக்கு? ம். நீ இதை போட்டுக்கிட்டு நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன சிரிப்பு? சாரி மேடம். அர்ச்சனா உன்னை அந்த ட்ரெஸ்ல சேல்ஸ்மேனும் கற்பனை பண்ணி பார்த்துருப்பான் போல இருக்கு. அதான் சிரிக்கிறான். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? வாயை மூடுங்க. நீங்க அந்த கேஷ் கவுண்டர் கிட்ட போய் நில்லுங்க. போங்க. சரி மேடம் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, பேக் பண்ணி தரேன். இது வேணாம். ஓகே. இது ஓகே. இதுவும் ஓகே. ஓகே தேங்க்யூ. வா. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இஸ் அஃபென்ஸ். அப்போ எதுக்கு இங்க கார் பார்க்கிங்? Hey guys, my sweetheart. I'm coming. Hey, it's my God. Out from my God. Hey, out from my God. அங்கிள் Hey, வெளியே வா. பயமா இருக்கு அங்கிள். பயமா இருக்கா? இது வரேன் இது. Hey, உன் பேர் என்ன? வைதேகி. வெளியே வா. Out, out. வா சீக்கிரம் வா. Out, வெளில வா. உனக்கு ஏன் பயமா இருக்கு? அங்கிள் நான் வந்துட்டு இருந்தேனா 2 பேர் இங்க வா பாப்பான்னு என்னை பிடிக்கிறதுக்கு துரத்துனாங்க அங்கிள். உன்னத்து ஏய் who is that scoundrel?
என் பேபியை யாரா துரத்துறது? இப்போ வாங்க தைரியம் தான். என் பேபி நீங்கள் அங்கிள் இருக்கேன், உன்னை யாரும் தொட மாட்டான். ஓகே அங்கிள். அவன் நீ ஏன் டயர்டாக இருக்கிற? ஏதோ சாப்பிட்டியா? இல்ல அங்கிள். சைல்டு அண்ட் காட் ஆர் சேம். குழந்தை சாப்பிட்டோம்னா கடவுளே சாப்பிடாத மாதிரி. வா நம்ம சாப்பிடலாம், வா வா போகலாம் வா. அங்கிள் ஆ அங்க ஹோட்டலா இருக்கு. ஐம் சாரி. உன்னை போய் அங்கே கூட்டு போக பார்த்தேன் பாரு. அது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? அது ஹோட்டல் இல்லைம்மா, அங்கே ஃபுல்லாக குடிக்காரங்க இருக்காங்க. அவங்க குடிச்சு அவங்க குறுமுடி வேஸ்ட் பண்ணி உடம்பையும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வெரி பேட் பீப்புள். அவங்களோட மூச்சு காற்று கூட உன் மேலே படக்கூடாது. நான் ஒன்று வேறு நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போகிறேன், நல்லா சாப்பிடணும். ஓகே? உன் பேர் என்ன சொன்னேன்? வைதேகி. ஆமாம், ட்ரெஸ்ஸிங் இருக்காது. சரி, அதெல்லாம் விடு. நம்ம நேராக ஹோட்டல் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் ரெடிமேட் ஷாப் போய்ட்டு நிறைய ட்ரெஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறோம். ஓகேவா? சரி, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மாலாம் இல்ல அங்கிள். வீடு? வீடும் இல்ல அங்கிள். சரி, நோ ப்ராப்ளம். நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடில் ஒரு பெரிய வீடு வாங்குகிறோம். ஓகேவா? ஓகே அங்கிள். சரி, வா போகலாம். டாக்டர், தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நல்ல தூக்கம் வரும். கண்ணை மூடிட்டு நிம்மதியா தூங்குங்க. சிஸ்டர், இன்னைக்கு நைட் டியூட்டி யாரு? நீங்களும் டாக்டர் ராகவன் சாரும். ஓ சரி, நான் என் கேபின்ல இருக்கேன். சரிங்க டாக்டர். எதுவும் எமர்ஜென்சினா கூப்பிடுங்க. சரி. டாக்டர், டாக்டர், ஃபோன் அடிக்குது. டாக்டர், எடுத்து பேசாம ஏன் கட் பண்றீங்க? என் ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் அட்டென்ட் பண்ணால் எங்கே இருக்கீங்க, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு 1008 கேள்வி கேட்போம். பதில் சொல்ல வேண்டியதானே? நான் சொல்கிற ஒவ்வொரு பதிலிருந்து 100 கேள்வி கண்டுபிடிச்சி அதெல்லாம் கேட்பா. அது கடைசியில் சண்டையில் தான் போய் முடியும். அதுக்கு ஃபோன் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். டாக்டர், ஃபோன் எடுக்கலன்னா அவங்க கோவம் இன்னும் அதிகமாயிடும். எடுத்தாலும் எடுக்கலைனாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பான். என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தாங்க. ஆமாம், என் மேலே பாசமாக தான் இருந்தா. நான் செஞ்ச பாவம் இப்போ என் தலை மேலே ஏறி உட்காந்து என்னை இம்சை பண்ண. என்னோட சுயநலத்துக்காக ஒரு உயிர் கொண்டு அந்த பாவம் இனிமேல் என்ன நிம்மதியா இருக்க விடாது. டாக்டர், அந்த விஷயத்தை மறந்துருங்கன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி மறக்க முடியும்? என் மனசாட்சி என்ன உள்ள இருந்து குத்துது. நான் செஞ்ச தப்ப உள்ளேயும் வச்சுக்க முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம பெரிய அவஸ்தையா இருக்கு காஞ்சனா. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நேத்தி வந்து அவன் ஹார்ட் அட்டாக் சாகணும்னு சொல்லி என்ன மிரட்டுறான். ஆனா நான் நல்லவன் மாதிரி அவன்கிட்ட கோவப்படுறேன்.
இப்பெல்லாம் பேஷண்ட்டுக்கு ஊசி போடும்போது கூட என் கை நடுங்குது. கேவலம் பணம். அந்த பணம் தான் என்ன கொலைகாரனாக்கிருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க டாக்டர்? அது நடந்து முடிஞ்ச விஷயம். நியாயம், தர்மம், மனசாட்சின்னு யார்கிட்டயும் உண்மையை உளறிடாதீங்க. ஒரே ஒரு தப்ப பண்ணிட்டு வாழ்க்கை பூரா வருத்தப்படுவீங்க போல இருக்கு. வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவ சந்தர்ப்பம் கிடைச்சா எத்தனை பேரை வேணாலும் கொல்ல தயாரா இருக்கான். நீங்க ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ரஞ்சித்தை கொன்னது நீங்க இல்ல, அவனோட குணம். நீங்க பணத்தை திருப்பி கொடுக்க 2 நாள் டைம் கேட்டீங்க. அதை கொடுத்திருந்தா உங்க மனசு தடுமாறி இருக்காது. அவனும் பொழைச்சிருப்பான். ஆனா அவன் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சான். உங்க ஒய்ஃபை தூக்கிட்டு போயிடுவேன்னு பயமுறுத்தனா. அதெல்லாம் சேர்ந்து தானே உங்களை அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சது. அவன் சாவுக்கு அவன் மட்டும்தான் காரணம். இத பாருங்க, நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. வீட்டுக்கு போங்க. ஒரு டாக்டர்ன்றவன் உயிரை காப்பாற்றணும், கொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம அதை செய்யக்கூடாது. ஒரு எதிரியாவே இருந்தாலும் அவன் உயிருக்கு போராடும் போது அவனை காப்பாத்துறவன் தான் டாக்டர். கௌரவத்துக்காக என்ன மாதிரி கொலை செய்யறவன் இல்ல. நான் அவனை காப்பாத்திருந்தா ஒருவேளை அவனே மனசு மாறி இருக்கலாம். நான் அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுக்கலையே. நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் கண்ணுல பயமும் பரிதாபமும் இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இன்ஜெக்ஷனை போட்டு அவனை கொன்னுட்டேன். என்னால இந்த குற்ற உணர்வுல இருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வெளியில வர முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களை மாதிரி ஒருத்தரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. நீங்க நியாயம் தர்மம் பார்க்கறதெல்லாம் சரி, ஆனா அதையே நினைச்சு உங்க குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. இல்ல, இங்க பாருங்க, தனியா உட்காந்து பழசையை நினைக்கிறத விட வீட்ல போய் சண்டை போட்டாலும் பரவாயில்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. காஞ்சனா, அதாவது நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புங்க. உங்க டியூட்டி முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. யோசிக்காதீங்க டாக்டர், ப்ளீஸ். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? சப்பாத்தி வட்டமா வர வேண்டாமா? அதுக்கு தான் காம்பஸை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். விளங்கிரும். நீ ஸ்கேல் வச்சு அளந்து காம்பஸ் வச்சு வட்டம் போட்டு எப்ப சுட்டு எப்ப சாப்பிடுறது? அழகா இருக்கணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். அழகா சுட்டு என்ன பண்ண போறோம்? ஹால்ல ஃப்ரேம் போட்டு மாட்ட போறோமா? என்ன பார்க்காத, விறுவிறுன்னு தேடி. அப்படிலாம் என்னால தேய்க்க முடியாது. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ட் இருக்கணும். பெர்ஃபெக்ட். சரி, மாவுல உப்பு போட்டியா? மறந்துட்டேம்மா. பெர்ஃபெக்ட்டுங்கிறது அழகா பண்றதுல இல்லடி. சாப்பிட்ற பொருள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா இல்ல கண்ட வியாதியை கொண்டு வந்து நம்ம உடம்புல சேர்க்குமான்னு பார்த்து பண்ணணும். கண்ணுக்கு மினுமினு தெரியுற பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்டு உடம்புல கொழுப்பை சேர்த்துக்கிறீங்க. ஐயோ, நான் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்ல. நான் ஒன்னும் சொல்லல, பொதுவா சொன்னேன். நகரு, நான் தேய்ச்சிக்கிறேன். அம்மா, உப்புமா? இனிமே இதுல சேர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுடி. தால்ல சேர்த்துக்கலாம். உப்பு குறைச்சலா சேர்த்தா நல்லதுதான். நானே பண்றேம்மா. போங்கறல்ல. ஹாய், என்னக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? கொண்டா பாப்போம். ஏய், அவ கையெல்லாம் மாவா இருக்குடி, அவகிட்ட கொடுக்காத.
அக்கா என் கை நீட்டா தான் இருக்கு, நீ வேணா பாரு. பரவாயில்ல, நீ போய் கைய வாஷ் பண்ணிட்டு வா. ம். அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க். நீயே பிரிச்சு காட்டு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அனிதா, உங்க அக்கா உனக்காக எதுவும் வாங்கல, அப்புறம் எல்லாம் அவன் பொண்ணுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா.